இங்க சந்தோஷம் இருக்கிறது. நடக்க வேண்டாம், இப்ப பைக் ஓட்டுறாங்க. பழைய நாட்கள்ல பஸ்ல ஓடி போய் ஓடுனாங்க, இன்னைக்கு கார் ஓட்டி போறாங்க. எல்லாம் சுமத்தா இருக்குது. ஒரு ஆர்டர் பண்ணா போதும் சாப்பாடு வீட்டுல வருகிறது, ஆர்டர் பண்ணா போதும் அரிசி மசாலா வீட்டுல வருகிறது, கேஸ் வீட்டுல வருகிறது, எல்லாமே வீட்டுல வருகிறது. பழைய நாட்கள்ல தண்ணி கோரணும், இப்ப அது ஒன்றும் தேவையில்லை, பைப்பை திறந்தா போதும் தண்ணி வரும். இப்படி இருந்தும் ஜெபிக்க சமயம் இல்லை, ஊழியம் செய்ய சமயம் இல்லை, கொஞ்சம் கண்ணீரோட சமயம் இல்லை, உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க சமயம் இல்லை, புருஷனுக்காக ஜெபிக்க சமயம் இல்லை, ஊழியத்துக்காக ஜெபிக்க சமயம் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், ஆமென். கிலோமீட்டர் கணக்கில் போய் குடத்துல தண்ணி கொண்டு வருவாங்க. முன் காலத்துல அடுப்புல ஊதி ஊதி ஊதிதான் அந்த நாள்ல பிள்ளைகளுக்கு ஆகாரம் போடுவாங்க. மழை காலம் எல்லாம் மண்ணனை ஊதுவாங்க, தள்ள அடிப்பாங்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட காலம் இருக்குதுங்க இந்த நாள்ல. அப்படி யாரும் இல்லையே. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். சிந்திச்சு பாருங்க எப்படி பரலோகம் போக முடியும் என்று சொல்லி. உங்களை அடுக்களை வேலை செய்வதற்கெல்லாம் கடமை தான், அதுக்காக உங்களை அழைக்கவில்லை. ஆமென், ஆமென், பிரைஸ் எல்லாம். அதுக்காக உங்களை அழைக்கவில்லை. குத்தி கல்லு போல இருப்பதற்கல்ல, கிரியை செய்யுங்க, அப்பதான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எந்த வீட்டுக்கு போகணும் போங்க, கூடி ஜெபிக்கணும் போங்க. தேசத்தின் மேல் இருக்கின்ற சிறையிருப்புகளை மாற்ற வேண்டுமானால் முதல்ல உங்க ஜெபம் போக வேண்டும். தேசத்தின் மேல், கிராமங்களில் ஜெபம் போக வேண்டும், கண்ணீரின் ஜெபம் போக வேண்டும். 100 குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் உங்க முன்னே போச்சுன்னு சொன்னா கர்த்தர் உனக்காய் இறங்கி வருவார், கர்த்தர் உனக்காய் இறங்கி வருவார்.